அதிமுகவை அளித்த வரலாற்று பெருமை எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் உதயகுமாரையே சேரும் என்று தூத்துக்குடியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக சார்பில் கோவில்பட்டி மற்றும் விளாத்திக்குளம் சட்டமன்ற திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவை அளித்த வரலாற்று பெருமை எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் உதயகுமாரையே சேரும் என்றும், இவர்கள் இருவரும் சேர்ந்து அதிமுகவை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் என்றும் கடுமையாக சாடினார். தொடர்ந்து மத்திய அரசு 40% நிதி தர வேண்டிய இடத்தில் வெறும் 4% தான் நிதி தந்துள்ளது என்று தகவல் தெரிவித்த அவர், ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநில நிதியை கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்றும் பெருமை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக பிம்பமாகி கீழே தரைமட்டமாகி போய்விட்டது என்றும், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பலமான கூட்டணி அமைத்து உறுதியாக வெற்றி பெறுவார் என்றும் தெரிவித்தார். பழனிசாமி உதயகுமார் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதாவது கடந்த காலத்தில் திமுக அதிமுக பிம்பமானது வலுவுடையதாக இருந்தது. ஆனால் தற்சமயம் திமுக தவிர மற்ற கட்சிகள் அந்த வலுவான பிம்பம் இல்லை, அது தேய்முறை ஒரு விமர்சனங்கள் ஏற்படும். இதை பற்றி உங்க நிலைப்பாடு? அதெல்லாம் பிம்பமாகி கீழே தரமடுத்து போயிடுச்சு. அவங்ககிட்ட தான் கேட்கணும். எங்களை படி கேட்டது நாங்க சொல்லுவோம். பலமான கூட்டணியை தளபதி அவர் அமைத்திருக்கா. உறுதியாக இந்த கூட்டணி முதலமைச்சருடைய தலைமையில் ஏற்றிருக்கின்ற கூட்டணி உறுதியாக மாபெரும் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். 210 இடங்களில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தலைமை ஏற்பார் என பேகம்பூரில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூர் பகுதியில் நடைபெற்ற சமய நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தனியார் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அதிமுகவிற்கு 3வது இடம் கிடைக்கும் என கூறியது குறித்த கேள்விக்கு, சம்பந்தப்பட்ட கல்லூரி முன்னாள் மாணவர்கள் மட்டுமல்ல, யார் கருத்து சொன்னாலும் மக்கள் அதை பொய்யாக்குவார்கள் என தெரிவித்த அவர், மக்கள் அதிமுக கூட்டணியை வெற்றி பெற வைப்பார்கள் என நம்பிக்கையுடன் பேசினார். தொடர்ந்து 210 இடங்களில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்பார் என தெரிவித்த அவர், கரூர் சம்பவம் குறித்த கேள்விக்கு போலீஸ் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது கருத்து சொல்ல முடியாது என பதிலளித்தார். லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் மட்டுமல்ல, யார் கருத்து சொன்னாலும் பொய்யானது, மக்கள் அதை பொய்யாக்குவார்கள். அதிமுக கூட்டணி வெற்றி பெற வைப்பார். அவர்கிட்ட கேட்டா இது எங்க கட்சி கூட்டணி வெற்றி பெற அவ்வளவுதான். 210 இடங்களில் அதிமுக கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு வெற்றி பெற்று முதலமைச்சர் பொறுப்பை மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அதிமுக தலைமையில் ஏற்பார்கள். இது போலீஸுடைய விசாரணை. நீங்களும் நான் இது பதில் சொல்ல முடியாது. வரட்டும், பூனை நிக்குது, எங்கிட்ட விழுகுதுன்னு. உச்சநீதிமன்றத்தில் பாமக ராமதாஸ் தொடரும் வழக்கு குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை என பாமக பொருளாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற சமய நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாமக பொருளாளர் திலகபாமா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் மது, ஊழல், பாலியல் வன்கொடுமைகள், கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மக்கள் விரோத அரசை வெளியேற்ற வேண்டும் என்ற பொதுமக்களின் எண்ணத்தை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேஜ கூட்டணி நிறைவேற்றும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட பாமக ராமதாஸின் வழக்கு குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை என தெரிவித்த அவர், அரசு அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் திண்டுக்கல், கோம்பை, ஒட்டன்சத்திரம் வனப்பகுதியில் வன அத்துமீறல், சட்டவிரோத தடுப்பணை கட்டியது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து கேள்விகளை முன்வைத்த அவர், தவறு செய்யும் அதிகாரிகள் மீது புகார் மனு அளிப்பதாக எச்சரிக்கை விடுத்தார். நீங்க சமீபமா பாத்துட்டே இருக்கீங்க, அதிகாரிகள் எல்லாம் ஒருதலை பட்சமாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கநேரியில ஒரு பிரச்சனை, கொலைகள் நடந்திருக்கு. அந்த கொலைகளை மக்கள் போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்ட குழுவுக்கு ஆதரவாக நாங்க போறோம்னா அவங்க அந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சா போராட்டம் நின்ற போது,
ஆனா அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக யாரெல்லாம் போகுது, அங்கிருந்து 3 விருதுநகர்ல இருந்து 3 வண்டி போகுது, அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற தகவலை தான் அதிகாரிகள் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அதிகாரிகள் நீங்க இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறவங்களுக்காக நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன மாதிரியான மக்களுக்கான அதிகாரிகள் செயல்பட வேண்டும்? இல்லை என்றால் தூய்மை பணியாளர்கள், அரசு பணியாளர்கள், செவிலியர்கள் இவங்கெல்லாம் போராட்டத்துல தெருவில் உட்காந்த மாதிரி உங்களை திமுக திரும்பி உட்கார வைக்கும். மறைமலை நகர் அருகே இருசக்கர வாகன மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை கீழக்கரணை பகுதியைச் சேர்ந்த டில்லிகுமார் என்பவர் கடக்க முயன்றபோது செங்கல்பட்டிலிருந்து மந்தைவெளி நோக்கி அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் டில்லிகுமார் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் டில்லிகுமார் மற்றும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த தனசேகர் என்ற 2 பேரும் பலத்த காயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.